ஏய், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. இந்த கல்யாணம் வேணாம். கல்யாணம் வேணாவா? இப்போ வேணாம் சொன்னால் எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா நான் சொல்லிட்டேன், இந்த கல்யாணம் வேணான்னு, கேன்சல் பண்ணுங்கன்னு. எங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாரு. ஏன் என்னாச்சு? பிடிக்கலையா? நான் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா எப்படி நடந்துக்கணும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுமாதிரி நடந்துப்பேன். அடக்க ஒடுக்கமாக இருக்கணுமா? நல்லா இருக்கணுமா? பேசணுமா? தைரியமாக இருக்கணுமா? இல்லை வீட்டு வேலை செய்யணுமா? வெளியிலேயே இருக்கணுமா? வெளியே போகக்கூடாதா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாதா? ஷு, அதெல்லாம் இல்லை. எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத விஷயமே கேர்ளு தைரியமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வந்தா காமிக்கிறது. பொம்பளைனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சும்மா வந்தா காட்டி பேசிக்கிட்டு இருக்கிறது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆம்பளையை பார்த்தாலே நீ பயப்படணும். எனக்கு அப்படிப்பட்ட பொம்பளை தான் வேணும். ஓஹோ, இது ஒரு ஆம்பளை நான் வேற மாதிரி, நான் மாசு, நான் தான் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சுற்றும் போது அவன் வேற மாதிரிலா? இதாண்டா ஆம்பளை. ஆம்பளை தான் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறீங்க, மாசாவும் பேசுறீங்க. இது ஒரு பொண்ணு நான் வேற மாதிரி, நான் மாசு, நான் என்றைக்குமே அழகாக தான் இருக்கேன், நான் என்றைக்குமே இப்போ சுற்றுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அவள் பொறுக்கி கேட்டா அவள் பொம்பளை பிள்ளையே இல்லை. அது பேர் என்ன தெரியுமா? அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அதியா பொண்ணுக்கு வேற மாரி, ஆம்பளைக்கு வேற மாரி. ஓ, உனக்கு இது கூட தெரியாதா? ஏய், பழைய சாமி படம் நீ பார்த்துருக்கியா? அதில் என்ன தமிழ் சொல்லியிருக்காங்க? எங்கள் அம்மா இறந்து போய் எங்களுக்கு அம்மா அப்பா இல்லாமல் அனாதையாக இருக்கக்கூடாதுக்காக தான் பொம்பளைங்க இந்த உலகத்துக்கு வர வச்சாங்க. எங்களுக்கு இன்னொரு அம்மாவா இருக்க தான், எங்களுக்கு வேலை செஞ்சு எங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தான் உங்க இந்த உலகத்துக்கு அமைச்சாங்க. இது அந்த கடவுளே சொன்னது. உங்க கடவுள்ல மறந்துட்டேன். அப்பப்போ இது சொல்லுவீங்களே, கடவுள் சொன்னார் கடவுள் சொன்னாருன்னு. கடவுள் வந்து உங்ககிட்ட சொன்னாருன்னு என்ன ப்ரூஃப் இருக்கு? காமிக்கிறீங்களா? எல்லா விஷயத்துக்குமே கடவுள் தான் வந்து சொன்னாரு. இது கடவுள் எத்தனையோ வருஷம் செஞ்சு வச்சு போனது அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கையா எல்லாம் இருக்கீங்க. ஏன் கொஞ்சம் கூட மாற மாட்டேங்கிறீங்க? கடவுள் வந்து சொன்னாரா ஒரு பொண்ணு இப்படிதான் இருக்கணும், ஒரு பொண்ணு கோவப்படக்கூடாது, வீட்டை வேலை செஞ்சுக்கிட்டு இப்படிதான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், கடவுள் வந்து சொன்னாரா? சொன்னாரா? அப்படியா? நம்மளுடைய காளியம்மாவே கோவத்துக்கு ராணி. அப்படியே அவங்க யாரையுமே அடக்க முடியல. அடக்க போனா உங்க தலையை விட்டிடுவாங்க. கரெக்டு தானே? கிட்ட நெருங்க முடியாது. சிவன் பெருமாளையே பயப்பட வச்சாங்க. அவங்களும் பொண்ணுதான், நாங்களும் பொண்ணுதான். அவங்களுக்கு இருக்கிற கோபமும் எங்களுக்கும் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் பேர் நித்யா. எங்க அம்மா தான் ஒன்றில் இருந்து எங்களை வளர்த்தாங்க. கூட சொந்தம்னு சொல்ல யாருமே இல்லை. சொந்தம்னா நாங்களும் எங்க அம்மா மட்டும்தான். அங்கேயும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எங்க அம்மா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. 9 வயசு இருந்து இப்போ வரைக்கும் எங்க அம்மா எனக்கு சொல்லித்தர ஒரே வார்த்தை, நீர், சூரியன், மழை, இது போலதான் நம்ம வாழ்க்கைன்னு. எல்லாத்தையும் சேர்த்து நான் வச்ச பேர் தான் நீர் சும்மா. இதுக்கான அர்த்தம் யாருக்குமே புரியாது. எனக்கும் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் புரியும். என் வாழ்க்கையில ஒரு கல்யாணம்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அது என் வாழ்க்கைய ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. என் வாழ்க்கையில இப்படி கூட நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ரொம்ப சண்டை வந்துச்சு. எங்க அம்மாட்ட நான் பிரிஞ்சு போனேன். கேரள தனி ரூம் எடுத்து தனியா இருந்தேன், யாருமே வேணான்னு. ஆனா
பழைய விஷயத்த நினச்சி பார்த்தாலே ஜென்மத்துக்குமே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. அந்த விஷயம் நினைச்சாடி கை கால நடக்குது. வேணாம், அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. வணக்கம்மா. வணக்கம். நீக்கு தெரியும் சுபாஷ் பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடுவாங்க. வணக்கம்மா. கல்யாணத்துக்கு நேரமாச்சு. மாப்பிள்ளை இங்கே. சாமி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மாப்பிள்ளை வந்துடுவாரு. கல்யாணத்துக்கு பொண்ணு ஓடி போய் தான் பார்த்துருக்கேன். மாப்பிள்ளையும் ஓடி போயிட்டாரு. மாப்பிள்ளை தான் ஓடி போயிட்டாரு. சும்மா இருப்பீடி, அவங்க காதல கேட்டு போகுது. நல்ல நேரம் போயிட போகுது. அப்புறம் மாப்பிள்ளையே கொண்டு வாங்கோ. என்னங்க, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுங்க. போங்க, எனக்கு இன்னொரு திருமணம் இருக்குது, அங்கே போகணும். நான் போயிட்டு வரேன். ஐயரே, கொஞ்ச நேரம் இருங்க ஐயரே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. இன்னும் எதுக்கு பொண்ணை உட்கார வச்சுருக்கீங்க? கூப்பிட்டு போங்க. கல்யாணம் தான் கேன்சல் ஆச்சு. நேக்கு நல்லா தெரியும் சுபாசன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாதுண்டு. நீக்கும் தெரியும். நித்யா, வித்யா, ஏன் சரி கல்யாணம் கேன்சல் ஆச்சு. என் சந்தோஷம் எல்லாம் அப்படியே போச்சு. அவமானம் எல்லாமே போச்சு. கல்யாணம் கேன்சல் ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க என்னை பற்றி சிரித்தாங்க. அந்த அவமானம் நான் தாங்க முடியல. அதே கஷ்டத்தோடு வெளியே போனேன், காடி எடுத்துக்கிட்டு. பார்க்காத நேரம் கண்ணு கலங்கிக்கிட்டு போகும்போது சுத்தமாக கண்ணு தெரியாமல் அடிபட்டேன். அடிபட்டதுலேருந்து என் கண் பார்வை குறைஞ்சிருச்சு. கண்ணில் கிளாஸ் குத்திருச்சு. கண்ணாடி போட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தை என்னால் வாழ முடியும். என்னால் வாழவே முடியாது கண்ணாடி இல்லைன்னா. நித்யா, 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 துணி காய போடு. வரேன்.
கண்ணாடி கண்ணாடி இங்கே போச்சு. கண்ணாடி இங்கே. ஐயோ, கண்ணாடி இங்கே போச்சு. கண்ணாடி இங்கே.